இது நல்லதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம மறக்க மாட்டோம். அது எப்படி? நீ உருவத்தை விரும்புறியாமா, மறைவானதை விரும்புறியாமா, அருளை விரும்புறியா, பொருளை விரும்புறியா? இப்போ பொதுப்படியான கேள்விகள் தான் எல்லாருமே புரியாமல் போயிடும். ஒரு பிரச்சனையை சொல்லுங்க, அதில் உங்களுக்கு பிரித்து காட்ட முடியும். நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்குறீங்க, அமெரிக்காவுக்கு நடக்குது, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லப்பட்ட கதையை நம்புறீங்களா? நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? நீங்கள் முதல்ல அங்கே யாருமே இல்லையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கே போய் இப்படி தெரிஞ்சுட்டு நீங்கள் சரி செய்ய போகிறீங்களா? இந்த கேள்விகளை முதலில் நான் விளக்க வேண்டும். தேவையின்றி கேள்விகள் அப்படின்றது எனக்கு என்ன தேவையோ அந்த கேள்விக்கு வாருங்க. இப்பொழுது பிரித்து காட்டப்படும். அப்பொழுது நீங்கள் உள்ளே போவீங்க. பொதுப்படியாக ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அது வழிகாட்டாது, அந்த பதில் வரணும் வழிகாட்டாது, யாரோருக்கும் வழிகாட்டாது. கேள்வியும் வீணானது, பதிலும் வீணானது. நீங்கள் விஷயத்துக்கு வரவே இல்லை, போகாத இடத்துக்கு வழி தேர்வு இல்லையா? நீ போக போகிறதில்லை, வழி வந்து தெரிவிச்சுட்டே இருக்கு. கேட்டால் ஜென்ரல் நாலேஜ். ஏன் வாழ்க்கையில் வரல புரிய மாட்டேங்குது? நம்ம கேள்வியாக கேட்டுட்டு இருக்கோம், ஆனால் அந்த கேள்வி ஏன் பதில் சொல்றது தெரிய மாட்டேங்குது. ஏன் கேள்வி நான் கேட்கவே இல்லை, யார் கேள்வியே கேட்கல. விளக்கமாக சொல்ல தெரியல. அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இல்லை, நல்லது மட்டும்தான் இருக்கு. நல்லது நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேம்மா, அதில் என்ன கெட்டது இருக்கு? ஆனால் நீ அப்படி நினைக்கல. எனக்கு ஒரு 10 மாடி வீடு ஒரு நடுவில் வேணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் வேணும், நீ விரும்பின மாதிரி ஒரு அரசன் மாதிரி ஒருத்தர் வேணும், ஏன்னா அரசி மாதிரி ஒருத்தர் வேணும், ஒருத்தி வேணும், எனக்கு ஒரு 1000 ஏக்கர் வேணும், இல்லை 2 ஏக்கர் வேணும், அதுதான் நல்லதுன்னு நீ மனசு வச்சு. இங்கதான் சிக்கல். நல்லா இருக்குதுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும், அது கெட்டதே இல்லை. ஆனால் இதெல்லாம் வேணுன்ற, அப்போ எனக்கு அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு வேணுன்ற, இவங்ககிட்ட இருக்கிற மாதிரி வேணுன்ற, இதெல்லாம் நீ நேரடியாக அந்த நேரடியான விஷயத்துக்கு வரும்போது உனக்கு புரியும், சொன்னால் புரியும். பொதுவாக வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, கெட்டது எங்கேயுமே இல்லை இருக்கு அப்படின்னா கெட்டதை படைச்சிருக்கான்னு அர்த்தம். நீங்கள் சொல்றது அர்த்தம் கெட்டதை கடவுள் படைச்சிருக்கான்னு சொல்றீங்க. என்னிடம் கேட்குறா, என்னுடைய கேள்வி, என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறையை காண்கிறான்னு கேட்குறான். ஆமாயா இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க யார் சொல்லி கொடுத்தா? அதனால கேள்வி நேரடியாக வரணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஊருக்கு பொதுவாக கேள்வி கேட்குற, நீங்க ஊருக்கெல்லாம் பொதுவாக ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கே நல்லா செய்ய முடியாது பாருங்க. இதெல்லாம் வீணான கேள்விகள், வீணான பதில்கள். நிறைய குப்பையா புத்தகங்களா இருக்கு உலகம் முழுசும். நல்லது சொல்லுங்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கு. அது வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு மனிதனுக்கு எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு நேரடியா பதில் வேணும், அவ்வளவுதான். அடுத்த வருஷம் வரக்கூடிய பிரச்சனைக்கு, போன வருஷம் வந்த பிரச்சனைக்கு, இதெல்லாம் வீணானது. நம்ம முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் வழிகேடு. முன்னாடி பின்னாடி போகாதீங்க, நிகழ்காலத்துல இருங்க. நிகழ்காலத்துல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நாளைக்கு நிகழ்காலம் வரல, அந்த நிகழ்காலத்துல இருங்க. இப்ப நிகழ்காலத்துல இருங்க. இப்ப ஒரு பிரச்சனை தான் இருக்கா? இல்லை. நீங்க முன்னாடி போயிட்டு அதை எப்படி சரி பண்றது கேட்குறீங்க. சரி பண்ண முடியாது. சொன்னவர் இருக்க மாட்டாரு, நீங்களே இருக்க மாட்டீங்க. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், கேள்விகள் எல்லாம் தவறானவை. நம் கேள்விகள் யாவும் தவறானவை. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வழிகாட்டிகள் நம்முடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகிறார்கள். இப்ப என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு லேசா அடையாளத்தை கட் பண்ணி காட்டினா போதும். அவங்கள்ட்ட சில கேள்வியை கேட்டா போதும், அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு பதில் உண்டு. நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட சிக்கல்களை, உருவங்களில் ஏற்படுத்தி கொண்ட சிக்கல்களை, அது கேள்வி நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கேள்வியே இல்லை, அது கேள்வியே கிடையாது. மனசுக்கு வாங்க, அந்த மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு அமைதிக்கு வாங்க. உங்களுக்கு அமைதியை பிடிக்காது, அது அமைதிக்கு அர்த்தமே தெரியாது, அது அடுத்த விஷயம் இல்லையா? அமைதினா வாயை மூடிக்கிட்டு, அதான் அமைதி. ஒன்றும் செய்யாத, கையை கட்டி சும்மா உட்காந்துரு, இதுதான் அமைதி. இதுவும் அமைதி அதுவல்ல. உங்கள் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் வரவில்லை, இதுதான் அமைதி. அந்த எண்ணத்தில் ஒரு பயம் வரவில்லை, ஒரு கவலை வரவில்லை, ஒரு போட்டி வரவில்லை, ஒரு பொறாமை வரவில்லை, இதுதான் அமைதி. நீங்க கையை கட்டி கண்ண முடிய உட்காந்துட்டு அமைதியா இருக்கிறேன், அப்படி அமைதியா இருக்கும் போது மனசுல என்னென்ன ஓடுது, என்னென்னமோ வருது இல்லையா? அப்புறம் அமைதியா இருக்கீங்க. இவர்கள் நம்மை திசை திருப்பி விடுகிறார்கள். உருவத்தில் இவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அமைதி என்பது என் மனம், பார்க்க முடியாது என் மனம், அமைதியுடன் இருத்தல். உங்கள் உடலை நீங்கள் கையை கட்டி கொண்டு இருத்தது அல்ல. என்னை திருப்பி விட்டான் சைத்தான். இவர்கள் கண்ண முடிக்கிட்டு நான் தியானம் பண்றேன். தியானம் என்பதற்கு அர்த்தம் வேறு, இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க அர்த்தம் வேறு. உங்கள் உடலை அல்ல, உங்கள் மனதிற்கு வர வேண்டும். இவர்கள் மனதிற்கு வரவே மாட்டார்கள். மனதிற்கு வர வேண்டும் என்றால் வேதம் வேண்டும், வழிகாட்டக்கூடிய புத்தகம் வேண்டும். அந்த புத்தகம் இறைவனுடைய புத்தகம். எந்த மனிதனும் அதை சொல்வதில்லை, அதற்குரிய விளக்கங்களை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். இறை வாக்கினர், இறை செய்தியை அறிவிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவங்க உங்களுக்கு வந்து செல்வம் தரேன், செல்வாக்கு தரேன், அதிகாரம் தரேன், உங்களுடைய குறி கேட்டுப்பாங்க. ஐயா எனக்கு வேலை இல்லை, நீங்க எனக்கு குறி சொல்லி இல்லை மந்திரம் சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஐயா எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க. ஐயா எனக்கு கல்யாணம் பண்ணுற
மந்திரம் சொல்லி கல்யாணம் வைக்கணுங்க, ஐயா எனக்கு சொத்து வர மாட்டேங்குது, குடும்ப பிரச்சனை இல்லை, அந்த சொத்தை வர எனக்கு மந்திரம் சொல்லுங்க. இதையெல்லாம் அவர் செய்வதில்லை, அறிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்வதில்லை. நீங்கள் விலகிக் கொண்டால் உங்களை பிரச்சனைக்கு தீர்வு உங்களிடமே இருக்கிறது. நீங்க உங்களை பூரா சக்தி படுத்த மெஜிஷியன் நினைச்சுக்கிறீங்க, அதிகாரத்தில் வச்சிருக்கீங்க. அவர் அதை எதுவுமே செய்ய மாட்டார். இறைவன் தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. உங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் அந்த நோயை போக்கிக் கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதன் பாதையில் அவர்கள் திருப்புவார்கள். மனம், உணர்வு அழிவில்லாதது. மனம், உடல் அழியும், உடல் அழியும், மனம் அழியாது. உங்கள் இறைவன் படைப்பில் எந்த குறையும் காணவில்லை சொல்லும் போது அந்த மனதை பற்றி இருக்கின்றான். அந்த மனதில் குருட்டுத்தன்மை இல்லை, அந்த மனதில் முடமில்லை, முடத்தனம் அது மனதில் இல்லை, குருட்டுத்தனம் மனதில் இல்லை, செவிட்டுத்தனம் மனதில் இல்லை. உங்கள் உடலில் இவையாகும். இறைவன் கூறுகின்றான், உடல் மீதும் குற்றமில்லை, உடவன் மீதும் குற்றமில்லை. அர்த்தம் புரியுதா? விருப்பம் ஒன்றுதான். கண்ணில்லை என்று கூறுகிறீர்கள், அவனுடைய விருப்பமும் உங்கள் விருப்பமும் ஒன்றாகத்தான் இருக்கு. கால் இல்லை என்று கூறுகின்றீர்கள், உங்களுக்கு கால் இருக்கிறது. ரெண்டுடைய விருப்பம் ஒன்றாகத்தான். உடல் மீதும் குற்றமில்லை, உடவன் மீதும் குற்றமில்லை. என்ன குற்றம் எங்கே? உங்களை மனதில் தவறான எண்ணம் வைத்திருக்கிறீர்கள், அதுதான் குற்றம். நன்மையை பார்க்க தெரியவில்லை, அதுதான் குற்றச்சாட்டு. நன்மையை கேட்க தெரியவில்லை, அதனால் செவிட்டுத்தனம். அதை பேசுகின்றான் நம்முடைய இறைவன். வேதத்தின் விளக்கத்தை நான் கேட்கும் பொழுது அதில் நான் இருக்கின்றேன், வேற யாரும் இல்லை. நீங்க இப்ராஹிம் இருக்கிறாரா, இஸ்மாயில் இருக்கிறாரா, ராமன் இருக்கிறானா, சிவன் இருக்கிறானா, முருகன் இருக்கிறானா, ஏசு இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வேதத்தின் விளக்கங்கள் வரும்பொழுது அதில் நீங்கள் இருப்பீர்கள். ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் காண்கின்றீர்கள். உங்கள் உள்ளத்தின் பாதையில் நீங்கள் திரும்புவீர்கள். வேதத்தின் விளக்கங்கள் வரும்பொழுது அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். அவை யாரும் உங்களுடைய பண்புகள், உங்களுக்கு வேண்டிய பண்புகள். ஆனால் நீங்கள் பேராக மனிதனாக எடுத்துக்கொண்டு நீங்கள் குழப்பம் அடைகிறீர்கள். தெளிவின் பக்கம் திரும்பாமல் உங்களை வைத்திருக்கிறார்கள். சொல்பவர்களுக்கு அது புரிகிறதா என்று தெரியவில்லை. புரிந்திருந்தால் அவர்கள் ஏமாற்றலாம். புரிந்து கொண்டே ஏன் அவ்வாறு செய்கின்றீர்கள்? புரியவில்லை, பரவாயில்லை. உங்கள் இறைவன் இருக்கின்றான், உங்களை உங்களை தெளிவுபடுத்த உங்கள் இறைவன் இருக்கின்றார். குற்றமில்லை, எவர் மீதும் குற்றமில்லை. உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். உங்கள் இறைவன் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுவான். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய இறைவன் வழிகாட்டுவான். ஒவ்வொருவருக்கும் இறைவன் நன்மையின் பாதையில் நம்மை வழிகாட்டுவான். இறைவன் வழிகாட்டப்படும் போதுதான் நான் இறைவனையை காண்கின்றேன், உணர்கின்றேன். காண்கின்றேன் கண்ணை கொண்டு பார்க்கிறத உணர்கின்றேன், என் இறைவனை உணர்கின்றேன். பார்க்கும் பொருள்கள் யாவும் என் இறைவனுடைய நன்மையை காட்டுகின்றன பொழுது. அதனால்தான் கண்களை பொழுது என் இறைவனை மனதில் கொண்டவனாக, நல்லெண்ணத்தை மனதில் கொண்டவனாக நான் பார்க்கும் பொழுது என் பார்வை நன்மையை காட்டுகிறேன். அதான் இறைவனை பார்க்க. நீங்கள் இறைவனை விட்டு விட்டீர்கள், வேறொன்றை எடுத்துக்கொண்டீர்கள், பார்க்கலாம் கெட்டதா தெரியும். நன்மையும் தீமையும் படைப்பில் இல்லை, உங்கள் பார்வையில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது மறந்திருக்கிறீர்களா? இப்படி உங்கள் பார்வை மாறுபடும். உங்கள் மனதில் நன்மை இருந்தால் நெருப்பை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நன்மையாக என்ன செய்ய வேண்டும்? உதாரணத்துக்கு சமைக்கிறீர்கள். உங்கள் மனதில் நன்மை இல்லை என்றால் நெருப்பை கொண்டு எரிச்சிருவீங்க. ஒரு வீட்டை அடிச்சிருவீங்க, மனுஷனை அடிச்சிருவீங்க இல்லையா? உங்கள் மனதில் என்ன நன்மை இருக்கிறது? நீங்கள் பயன்படுத்தும் பொருள் நல்லதாக கெட்டதாக? படைப்பில் கெட்டது இல்லை. உங்கள் மனதில் ஆட்சியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவனாக ஆகின்றான். அவன் எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி ஆட்சி நிகழ்கிறது. அக்கிரமும் அது போலவே, நன்மையும் அது போலவே. உங்கள் மனதில் உங்கள் இறைவனை கொண்டிருக்கிறீர்களா அல்லது இறைவனை விட்டு விட்டீர்களா? தான் யார் அறிவார்? உங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனா என் மனசுல என்ன எனக்கு தெரியலையா? அப்படி ஒவ்வொருத்தரும் தன் மனதை பாருங்கள், அவ்வளவுதானே. ஏன் அடுத்தவங்க மனசு பாக்குறீங்க? என் பிள்ளை மனசு தானே பார்க்குறேன். பார்க்க முடியாது அப்படின்னால ஏன் புரிய மாட்டேங்குது? உங்க பிள்ளை மனசு பார்க்க முடியாது, என் மனைவியோடது, கணவனோடது, யாரையும் பார்க்க முடியாது, அப்பாவோட பார்க்க முடியாது. உங்களை மட்டும் பாருங்க ஒவ்வொருத்தரும். ஏன் அடுத்தவங்களை பார்க்குறீங்க? ஏன் எங்களே? என் பிள்ளை தானே, எங்க அம்மா தானே, என் அண்ணன் தானே, பார்க்க முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனி படைப்பு. ஒரு சோதனையாக ஒரு தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது காரணமாக நீங்க ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. ஒவ்வொருவரும் தனித்தனி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம். அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நல்லதை ஏற்றுக்கங்க அர்த்தம். கடவுளை ஏற்றுக்கங்க சொல்ற அர்த்தம் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கங்க பாருங்க. அதான் கடவுளை ஏற்றுக்கங்க. நீங்க கடவுளுக்கு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. யார் கற்றுக் கொடுத்தா? எப்படி அப்படி திரும்பினீங்க? திரும்பி சமாதானமாக இருக்கிறீங்களா? சண்டைலாம் போடுறீங்க இல்லையா? உருவத்தில் நீங்க போனதுக்கு அப்புறம் சண்டை தானே போறீங்க, ஒருத்தருக்கு சண்டை தானே போடுறீங்க. அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை, இதெல்லாம் ஏமாற்று பசப்பு வார்த்தை. எப்படி நீங்க வேற்றுமையில் ஒற்றுமை? நீ வேற்றுமையை பார்த்துட்டு அப்புறம் ஒற்றுமை பண்ணுவேன் வார்த்தையில விட சொல்லிட்டு இருப்பேன் அமைதி இல்லைங்கிற மாதிரி. உங்களால் இருக்க முடியாது. மறைவானவற்றின் பக்கம் வாருங்கள், அருளின் பக்கம் வாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள், ஒற்றுமையாக இருப்பீர்கள். நீங்கள் பொருளை பார்த்து கொண்டிருக்கும் வரையிலும் போய் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். உள்ளத்தில் அவ்வாறு இல்லை, வெளியில் அவ்வாறு இருக்கிறது என்று போய் கூறுகிறீர்கள். பின்னர் ஏதாவது பிடிபட்டால் இறைவனையே குற்றம் சொல்கிறீர்கள்.
நம்ம என்ன பண்ணுறது, கடவுள் அப்படிதான் ஆக்கியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. சர்வசாதாரணம் அவன் வந்து கேட்க போகிறான் அப்படின்னு வச்சுக்கி, அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான், சதா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அவனிடமிருந்து நீங்கள் மறைந்திருப்பவர் இல்லை, நீங்கள் மறைக்கப்பட்டவரும் இல்லை. அவனிடமிருந்து எந்த ஒன்றும் மறைக்கப்படாது. நீங்கள் செய்வதை உங்கள் தோள்கள் கவனிக்கின்றன இல்லையா? உங்கள் கண்கள் பார்க்கின்றன. உங்கள் கண்களை விட்டு உங்கள் தோள்களை விட்டு நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியுமா? அவைகள் தன் இறைவனுடைய கட்டளைக்கு பணிகின்றன. உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் தன் இறைவன் கட்டளைக்கு பணிகின்றன. உங்கள் மனம்தான் பணியாது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. உங்கள் உடல் பணியும், அதனால்தான் அதுக்கு நோய் வருகிறது, கேள்வி வருகிறது. எல்லாமே உடல் பணியும். இறைவன் கட்டளை செய்தே தீரும். நீ எவ்வளவு பெரிய பக்திமானு சொல்லிட்டான்னு சரிதான், அவனுக்கு ஏன் நோய் வருது? நோயிலும் உடம்புல நீங்க பார்ப்பேன். உடல் இறைவனுக்கு பணியும், மனம் பணியாது. மனம் பணிந்ததா இல்லையா இறைவன் மட்டும்தான் அறிவான். உடல் மாற்றிக்கொள்ளவே முடியாது, மாற்றிக்கொள்ளவே முடியாது. அதனால என்ன நினைக்கிறீங்க, உருவத்தின் கோளங்களை மாற்றி விடுகிறேன், கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னி வைக்கிறேன், கண் எடுத்துட்டு வேற கண்ணை வைக்கிறேன், அதான் செய்யும் என்று பாருங்கள். இப்ப மனசுல பிரச்சனை கொண்டு வர போறான், கொண்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனை சுத்தி படிப்படியா பாருங்க. மனதின் பிரச்சனை கொண்டவர்கள் எத்தனை பேரின் படிப்படியா பாருங்க. உருவங்களை நீங்கள் மாற்றி மாற்றி கடைசியில் அங்கே வந்துருக்காமோ. மனக்குழப்பம் உடையவர்களை நீங்கள் அதிகம் அதிகம் காண்பீர்கள். சரியா? இப்படி என்ன செய்ய போறீங்க? மனசுல எதை வெட்டிட்டு எதை மாற்ற போறீங்க? உடம்பை வெட்டி விட்டு மாத்துறீங்க இல்லையா? கண்ணை வெட்டி மாத்துறீங்க, முடியை வெட்டி மாத்துறீங்க, தலையை வெட்டி மாத்துறீங்க, கிரகத்தை வெட்டி மாத்துறீங்க. மனசுல இப்ப மாற்ற போறோம், மாத்திக்கிட்டு இருக்கான். நீங்க செஞ்சதன் காரணமாக என்ன செய்ய போறீங்க? இப்போ எதை மாற்ற போறீங்க? மனநோயாளின்னு சொல்றீங்களே, எதை மாற்றுவீங்க? எதை வெட்டி என்ன எடுப்பீங்க? எதை எடுக்க போறீங்க? உங்கள் இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சேலஞ்ச் பாருங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொடுக்கப்படுது இல்லையா? இறைவன் அப்படியே நான் சொன்னது செய்யலான்னு சொல்லல, உங்க மனசுக்கு சிந்திச்சு செயல்படு. நான் சொன்னது நல்லதுதானா அப்படின்னு சிந்திங்க. அதாவது திருப்பி ஏண்டே கேளுங்கன்றான். நான் சொல்றது நேரடியாக சொல்றேன், இல்லை மறைவாக அறிவிக்கிறேன், இல்லை உணர்வுக்கூடிய ஒரு மனிதன் வாயிலாக உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்றேன். நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையில நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்போ அங்கே விருப்பம் தானே. அப்போ அந்த விருப்பம் என்ன அப்படின்னா, எனக்கு எது நல்லதோ அதை அறிவிக்கிறான், எனக்கு என்ன வேணுமோ அறிவிக்கிறான். உங்களுடைய விருப்பமும் உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளையோ தந்தையோடைய விருப்பமும் ஒன்றல்ல. குடும்பத்துக்காக இல்லை, குடும்பம் நீங்களும் உங்களுடைய இறைவன் தான். ஆனா இதெல்லாம் கொடுத்துருக்கிறானே, நீங்க நல்லதுல இருந்து அது அவங்களுக்கும் போகும் இல்லையா? உங்களுடைய நன்மை அவர்களுக்கும் பரவும். அவர்கள் அதை பார்க்கிறாங்க, சாட்சியாக பார்க்கிறாங்க. உங்க பிள்ளைங்க பார்க்கறவங்களை பார்க்க, உங்க அண்ணன் பார்க்கறா, தம்பி பார்க்கறா, மனைவி பார்க்கறா, கணவனும் பார்க்கறாங்க இல்லையா? பார்க்க நன்மையை முற்படுத்துறது. அதான் நீங்க நன்மையை விரும்புறீங்க, அதை தான் முற்படுத்துறீங்க. அது உங்களுடைய நன்மை வளர்ந்துகிட்டே இருக்கும். மறைவான மனிதன் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அருளையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அர்த்தம், நன்மையை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அர்த்தம். அதை கவனிங்க. இப்ப அது பரவும், அது பரவும். கெட்டதை நீங்க பரப்பணும், நன்மை பரவும், தானாகப்படும். உங்களை பார்க்கிறேன் நான், உனக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்கள்கிட்ட நல்லதை பார்க்குறேன், நான் விரும்புகிறேன், அந்த நல்லதை விரும்புகிறேன். நீங்கள் பரப்பவே இல்லை, அது பரவும். கெட்டதை நீங்கள் பரப்பணும். சொல்லி எப்படி பரப்பணும்? அப்போ கூட இது நல்லதுன்னு போய் சொல்லுங்க. கெட்டதுக்கு நல்ல முலாம் பூசி தான் அனுப்பணும். அழகாக்கி காட்டணும். அதை அழகு வேற, அழகாக்கி காட்டுவது வேற. நீங்கள் அழகாக்கி காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நல்லதுன்னு நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லித்தரோம், சொல்லியும் தரீங்க. அழகு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அழகு மறைவான நீங்க உணரணும், அதான் அருள். அழகை நான் பார்க்க வேண்டும், அருள். நீங்க அழகை காட்டுறீங்க, நீங்கள் காட்டுவதல்ல, அது உணர்வு. புலன்களால் அல்ல, உணர்வை கொண்டு அறிவு, அது அழகு. ஏன் புரிகின்றான்? அழகை அமைப்பதில் அவனை விட அழகானவன். அழகை அமைப்பதில் அவனை விட அழகானவன் யார்? இல்லையா? அழகானவற்றை படைப்பதில் அவனை விட அழகானவன் யார்? நீங்க எல்லாம் அழகு இல்லைன்றீங்க. கருப்பா இருந்த அழகு இல்லை, வெள்ளையா இருந்த அழகு இல்லை, மூக்கு கோடையா இருந்த யாரும் சொல்லுங்க. எங்க மனசுல எந்த குறையும் கிடையாது. எங்கு திரும்பினீர்கள்? உருவத்தின் பாதையில் எங்கு திரும்பினீர்கள்? உங்களுக்குள்ளே பிரித்து கொண்டு உங்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது அவன் படைத்தவற்றை கேட்கிறீர்களா? படைத்தவை யாவும் அழியும், அழியாத மனம் படைத்திருக்கின்றான், அழியாத வாழ்க்கை தருகிறேன் என்று கூறுகின்றான். நீங்கள் எங்கு திரும்புகிறீர்கள்? அந்த வாழ்க்கைக்கான விருப்பத்தை அவன் தருகின்றான். நல்லதாக இருக்குமா? நம்ம உருவமே இல்லைமா, நல்லபடியாக இருக்கணும்னு சொல்றீங்க. இதுல காலமே கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால காலமே கிடையாது. நல்லபடியாக இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, நல்லதுன்னா என்ன, அது எங்க வீடு வாங்கணும், எங்க இடம் வாங்கணும், எங்க யாரு, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏன் தாண்டி போனீங்க? ஏன் அதை தாண்டி போனீங்க? எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு குழந்தையே பிறக்கல. ஏன் பிறக்கலன்னு என்ன பிரச்சனைப்போ? கல்யாணம் பண்ண என்ன பிரச்சனைப்போ? கண்ணியா சாப்பிடாது, கண்ணி பையனை சாப்பிடாது, ஏன் சத்தம் என்னவா?
என்ன இருக்க மாட்டேங்குது. உடலுக்கான விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. மனசுல எங்கேயா கண்ணி முதிர்ச்சின்னு எங்க இருக்கு? மனசுல என்ன எங்க திருப்பப்படுகிறீர்கள்? நீங்கள் யாரை திருப்திப்படுத்துகிறீர்கள்? சைத்தானியா? உங்கள் உருவத்தை கொண்டு அவன் திருப்பும் போதெல்லாம் சைத்தான் பக்கம் நீங்கள் திரும்பியிருப்பீர்கள். அவன் உங்களுக்கு அழகாக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றான். உங்கள் இறைவன் பாதை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவனுக்கு 2 பிள்ளை. சரியா? எங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவனுக்கு 2 பிள்ளை தான். அவங்களே என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி சிலையில் இருக்கிறாங்க. அப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க மாறவே இல்லை. அவங்க யாரும் மாறவே இல்லை. மாற்றமே ஏற்படலாம். உருவத்தை அழகாக்கி காண்பித்து நம்ம மனசு, நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல எந்த மாற்றமும் இல்லை. மனசை பூரா உருவத்துக்கு கொண்டு வந்து இல்லையா? உருவத்துக்கு கொண்டு வந்து எனக்கு வயசாகிட்டே இருக்கு உடம்புல, மனசுல பார்த்துட்டு அப்பெல்லாம் நான் அப்படி இருப்பேன், இப்பயும் அப்படித்தான் இருக்கிறீங்க. உங்க மனசுல நீங்க உடம்ப பாக்குறீங்க. உங்க உடம்பு பக்கம் திருப்பி விட்டான். அதான் பிரச்சனையோ. உடம்பு பக்கம் திரும்பி விட்டான். யாராவது ஒரு வயசானவங்க மனசு அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அவங்க வயசு பற்றில கவனிங்க. அவங்க பேசுறது, செய்கிறது, சிரிக்கிறது, எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு அழகாக ஏன் தெரியுமா? அவங்க மனசில் இருக்கிறாங்க, உடம்புல இல்லை. அதனால உங்களுக்கு அது அழகாக தெரியும். நீங்கள் உருவத்துக்கு வந்துட்டீங்க, அழகான மேக்கப் போயிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கே பிடிக்கல. உங்களுக்கு தெரியுது பார்க்க மேக்கப்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் உருவத்துக்கு வந்துட்டா அது கேவலம். மனசுக்கு வந்துடுங்க. மனசில் ஒரு கேவலம் இல்லை. நீங்கள் கேவலமாக ஆக்கியிருக்காங்க. அந்த படைப்பிலும் எந்த குறையும் இல்லை. உங்களை திசை திருப்பி விட்டால் நான் அருள் பக்கம் இருக்க வேண்டும், பொருள் பக்கம் திரும்பி விட்டேன். அதன் காரணமாக என் எண்ணம் தாழ்ந்து விட்டது. என் எண்ணம் தாழ்ந்து விட்டது. அதனால அந்த அசிங்கமாக தெரியும். நமக்கு அடுத்தவங்களுக்கு பார்க்க அழகாக தெரியுது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது மேக்கப் போட்டு. நான் மேக்கப் போட்டிருந்தா எனக்கு பார்த்தா தெரியுமா அது மேக்கப் பண்ணி. அடுத்தவங்களுக்கு பார்க்க அது அழகாக தெரியுது. ஆனால் எனக்கு தெரியல. அது மறைவான விஷயம் என்னன்னு தெரியுது. மறைவானவற்றின் வாருங்கள். மறைவானவற்றின் மீது நிலைத்திருங்கள். இறை உணர்வில் மறைவானவற்றின் மீது என் கவனம் இருக்கும்போது இறை உணர்வில் இருக்கின்றேன், நான் நிலைத்திருக்கின்றேன். இப்பொழுது கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுக்கின்றேன். அருளிலும் பொருளிலும் உங்களுக்கு கொடுத்தது எனக்கு குறைவே குறையாது. நாளைக்கு குறைஞ்சிருன்றதால கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இப்போ அப்படின்னு என்னத்தான் நம்ம அருளே வாழல பொருளை வாழ்ந்துட்டு போனாங்க. அருள்ங்கும் போது யாரும் என் இறைவனுடையது. அதில் எந்த குறையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இருக்கணும். பொருளில் வாழும்போது நம்ம கைஞ்சத்தனம் பரவாயில்ல. உணர்வு வழிகாட்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உணர்வு எந்த அளவுக்கு தாராளம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை விசாலமாக்க உங்கள் இறைவன் போதுமா. அதை விசாலமாக்க உங்கள் இறைவன் போதுமா. அருளில் நீங்களை அதிகரிப்பதற்கு உங்கள் இறைவன் போதுமா. நம்ம விருப்பம் என்பது நன்மை. எனக்கு வழிகாட்டுகிறது. என் நிலையை உயர்த்துவதற்கு உங்களை ஒரு நிலையில் நான் விட்டு வைக்க நாடவில்லை. உங்கள் நிலையை நான் உயர்த்துகின்றேன்னு சொல்றான். அருள் பக்கம். மற்றபடி நீங்க பிள்ளைக்கு பயப்படுறீங்க, கணவனுக்கு பயப்படுறீங்க, அப்பாவுக்கு பயப்படுறீங்க, வாத்தியாருக்கு பயப்படுறீங்க, யாருக்கோ பயப்படுறீங்க இல்லையா? உங்கள் அமைதி கெட்டக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக செய்கின்றீர்கள். உங்கள் இறைவன் அதை அறிவான். ஒன்று தெரியுது இல்லைன்னா எனக்கு கஷ்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அதை போட்டுக்கிட்டு அமைதியாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. அதனுடைய கூலி உங்கள் இறைவனம் இருக்குது. அதிலிருந்து மீள வேண்டும் என்னும் போது அதுக்குரிய பலமும் அவன் தருகின்றான் உங்களுக்கு. அதுக்கு எதிராக இந்த அநியாயத்திற்கு, இந்த அக்கிரமத்திற்கு, இந்த தவறுக்கு எதிராக அவருக்கும் தெளிவுபடுத்துவதற்கான, அதை தெளிவுபடுத்துவதற்கான ஆற்றலும் உங்களுக்கு தருகின்றான். அப்படி நீங்கள் செயல்படுங்கள். உணர்வு வழிகாட்டும் போது செயல்படுங்கள். உணர்ச்சியில் செயல்படாதீங்க. உணர்ச்சியில் செயல்படாதீங்க. தப்புன்னு தெரியுது, உணர்ச்சியில் இருக்கிறீங்க. உணர்வுக்கு வரும்போது இப்போ நீங்கள் செய்யுங்க. நன்மையாக அவர்களும் திருந்துவலாம், அல்லது நீங்கள் அந்த தீமையிலிருந்து விலகலாம். உங்கள் இறைவன் அதை செய்வார். உணர்ச்சியில் செய்யாது. உணர்ச்சியில் எந்த காரியம் செய்யும். அது மற்றவங்களுக்கும் தீங்காயும் உங்களுக்கும் தீங்காயும். நன்மை உணர்வில் காரியம் செய்யுங்கள். சர்ஜிக்கல் அல்ல. நீங்கள் ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்து ஒரு கட்டி ஏதோ வந்து நீங்கள் அதை சிகிச்சை நினைச்சுக்கிட்டு அதை வெட்டிடுங்க இல்லையா? அப்படி நல்லதும் சேர்ந்தே வெட்டிடுவீங்க. உங்கள் இறைவன் அந்த காரியத்தை செய்யும்போது கெட்டது மட்டும்தான் போகும். கெட்டது மட்டும்தான் போகும். நல்லது ஒன்று கூட போகும். அது மறுபடியும் புதுப்பிக்கப்படும். நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா புதுப்பிக்காது. உங்கள் இறைவன் படைப்பான். நீங்கள் படைப்பின் கோலத்தை மாற்றுவீர்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நீங்களும் நானும் படைச்சிட்டேன், சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் கோலத்தை மாற்றிட்டீங்க நீங்கள். உங்கள் இறைவன் அந்த காரியத்தை செய்தால் அவ்வளவு அழகாக அவன் படைத்திருக்கின்றான். நீங்கள் செஞ்சால் படைக்க முடியாது. நீங்கள் கோலத்தை தான் மாற்றுவீங்க. அவன் இயங்க செய்வான், உயிர் தருவான். நீங்கள் செய்வது அதில்ல. நீங்களை வெட்டிட்டு அவ்வளோதான் பாக்கி வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து கண்டுருக்கோம். கேட்டால் நாங்கள் உலகத்திலே இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். சரியா? படிப்படியாக விளங்க ஒரு அவசரம் இல்லை. உங்கள் இறைவனை பாதையில் ஒரு அவசரம் இல்லை. விளங்கிக் கொண்டு வாருங்கள். முட்டாள்தனமாக விளங்கிக் கொண்டு வாருங்கள். ஒரு குற்றம் இல்லை. உங்கள் மனம் இன்டாக்ட், ஒரு குறைவும் இல்லை.
நம்மள ஒவ்வொரு உறுப்பா நீங்க அறியாத நிலையில வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் உங்கள் மனதை வெட்டவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அது இன்னும் முழுமையாக இருக்கிறது. திரும்பி விடுங்கள், உங்கள் இறைவன் பாதையில் திரும்பி விடுங்கள். இவர்கள் உருவத்தை வெட்டி கொண்டே இருப்பார்கள். உங்களை குணமாக்குகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் மனதை அவர்கள் தொடவே முடியாது. அங்கே திரும்புங்கள், உங்கள் இறைவன் அதைத்தான் பார்க்கின்றான். உங்கள் இறைவன் அதைத்தான் பார்க்கின்றான். அந்த மனதை அவர்களால் நெருங்கவே முடியாது. உங்கள் இறைவன் பொறுமையாளன், படைப்பாளன், உங்களுக்கு பாக்கியங்களை தருபவர். மனதின் பக்கம் திரும்பி விடுங்கள். உடலில் வேலை இல்லை, உடலில் வேதனை இல்லை என்பதல்ல. மனதின் பக்கம் திரும்புங்கள். ஆற்றல் தரும், மனம் ஆற்றல் தரும். மனதிற்கு தெளிவுதான் வேண்டும். தெளிவுதான் ஞானம். தெளிவுதான் ஞானம் சொல்றோம். மனிதனுக்கு ஞானம் தான் வேண்டும், தெளிவுதான் வேண்டும். வேறொன்றும் தேவை. அது தன்னை அதை பொழுது படைக்கும். பிந்தைய படைப்பு, முந்தைய படைப்பு ஒன்று உண்டு, பிந்தைய படைப்பு. இப்பொழுது நீங்கள் கிடைத்த தெளிவின் காரணமாக உருவாவது பிந்தைய படைப்பு. என்ன புரியும்? வேற கேள்விக்கா? இந்த அறிவிப்பில் அவர் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக துன்பப்பட்டு நீர் உண்மையை அழைத்துக் கொள்வீர் போலும். இப்போ சொல்லியாச்சு, நீங்க கேட்கலேன்னு நான் கவலைப்பட்டா, ஐயோ கேட்க மாட்டேங்கிறாங்களே, நல்லதானே சொல்றேன் நானு, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நான் ஏன்னு சொல்றேன், இதுக்காக நீங்க அப்படியே அடிச்சிருக்கீங்க, உன் வேலை என்ன சொல்லதானே சொன்னேன், ஏன் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு கேட்டேன். நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ஏன்டா நான் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறேன், உன்னால எனக்கு நிம்மதியே இல்லைடா, நான் சாப்பிட முடியல சொல்லுங்க. அப்போ ஏன்னு சொல்றான், ஏன் சொல்லிக்கல விட்டுரு, ஏன் கவலைப்படுற, நீ சாப்பிடு, நீ நல்லா இருக்குல்ல, உனக்கு தெளிவு இருக்கு, உனக்கு தெளிவு இல்லை, நீ நல்லா தான் அவன் சொல்ல முடியும். நீ அவனுக்காக கஷ்டப்பட்டு நீ சாப்பிடலன்னா அவன் இன்னும் மோசம்லாம் போயிடுவான். அப்போ நீ தெளிவாரு, நீ கஷ்டப்படுற சொல்லு, எடுத்து சொல்லுறான். இந்த அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல அவன் நம்பிக்கை வரல அப்படின்னா நீ உடனே அடிச்சுக்காதன்றான். யார் சொல்றான்? யாரோ ஒருத்தருக்கா இல்லை ஒருத்தர் சொல்றாங்க. இவன் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒருத்தருக்கு சொல்லாருது, இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் நான் படிக்கணும், அவருக்கு சொன்னா அவர் படிச்சு போறாரு, அதை நான் படிக்கணும். அப்போ எனக்கு தானே சொல்றாரு, நீங்க படிச்சா உங்களுக்கு தானே சொல்றான், அது உங்க வாழ்க்கை எனக்கு தானே செய்யுது. வீட்டுக்காரர் சொல்றீங்க, எங்க இதெல்லாம் சரியில்லைங்க, தப்பா இருக்குங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்றான், அவர் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதுக்காக நீ ஒன்னே அடிச்சுக்க, நீங்கள் செய்யற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம போக தான் கஷ்டம் இல்லையா? என்னன்னு சொல்றான், நீர் உண்மையை அழித்துக் கொள்வீர் போடும் அப்படின்னு சொல்றான். புரியல? எல்லாருக்கும் தான் சொல்றான் இல்லையா? ஏன் உங்களுக்கு புரியல? இது கதை மாதிரி படிக்கிறீங்க. என்னைக்கோ நடந்துச்சு போல தெரியும், எனக்கு இப்போ நடக்குது. அதான் எப்போ நடந்த கதை எனக்கு இருக்குது, இது எனக்கு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதை எனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் படிக்கும்போது எனக்கு சொல்லுறது புரியும் இல்லையா? புரியல, திருப்பி அவங்கள்ட்ட கேட்க போறேன், யார் எனக்கு சொல்லி தராங்களோ அவங்கள்ட்ட கேட்குறேன் இல்லையா? அவங்க திருப்பி எனக்கு சரியான பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏன் பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ கூட்டங்கள் உருவாக மாட்டாங்க, தனித்தனி மனிதர்கள் உருவாங்க. அவங்க ஒருத்தர் மேலே நேசத்தோடு இருப்பாங்க, ஒருத்தர் மேலே அக்கறையாக இருப்பாங்க, ஒருத்தர் நல்லதை விரும்புவாங்க இல்லையா? இந்த சமுதாயத்தை பற்றி இறைவன் அறிவிக்கின்றாங்க. நீங்களாக சேர்ந்துக்கிட்டு இந்த ஜாதிக்காரங்க, இந்த மதத்துக்காரங்க, இந்த நிலத்துக்காரங்க, இந்த கூட்டத்துக்காரங்க அதை பற்றி அறிவிக்கல. இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மள தான் சொல்றாங்க அப்படி. அவங்களே சொல்ல, நீங்க உருவத்தை எடுத்து வச்சுட்டீங்களே, நீங்க அந்த உருவத்தை தான் நம்புறீங்க, உங்க இறைவனை எங்க நம்புறீங்க இல்லையா? நீங்க உருவத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுதான் நம்புறீங்க. உங்களுக்கு எடுத்து சொல்றோம், அவங்க கேட்கல, ஆனா அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அதை அவங்க சம்பாதிச்சது. மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு உணர்வு ஊற்ற இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அவங்க விளையாடுவாங்க, நீங்க விளையாடுவீங்க. நம்ம பேசுறதே அவங்க விட்டுருங்க, விட்டுருங்க. நல்லதை எடுத்து சொல்ல முடியுமா? அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் இன்னும் கோபத்தை அதிகரிக்காதீங்க சொல்லி. அவன் இறைவன் அவர்களை பணிந்து கொண்டு வரட்டும். நோயும் வறுமையும் நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு. நீங்க சொல்லாத அவன் சொல்லும் போது, நீங்க பிடிக்காத அவன் பிடிக்கும் போது பணிஞ்சு வருவாங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு கேட்பாங்க, கொஞ்சம் நீங்க தூக்கி வரியான்னு கேட்பாங்க, இந்த சட்டையை கொஞ்சம் மாட்டி விடையான்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுங்க, அந்த நிலை வேணுமான்னு இப்போ நம்ம யோசிங்க. நல்லா இருக்கும்போது யோசிங்க, நல்லா இருக்காது நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்டுட்டு கொஞ்சம் சரியான உடனே திருப்பி ஆரோக்கியம் கொடுத்துருவாங்க. அப்போ இறைவன் பிடி வரும் வரை பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் விளங்கிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா. ஆனோ பெண்ணோ நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் விளங்கி கொண்டீர்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். விளங்காதல உடனே இறைவன் உங்களுக்கு உணர்வை அவன் கொண்டு வரட்டும், பிடித்து கொண்டு வரட்டும். அவன் பிடிச்சா நிம்மற முடியாது, யாரும் நிம்மற முடியாது. நெற்றி உங்கள் முன்னெற்றி ரோமத்தை பிடித்தவனாக இருக்கின்றான். அவன் பிடிச்சாலும் அவனால் பிடி வராங்க, அவனையே பார்த்துட்டே இருக்கும். சதா அவன் நினைச்சிட்டே இருப்பேன், கடவுளே கடவுளேன்னு இருக்கு. கடவுளே கடவுளே தான், அல்லா அல்லா தான், ஏசு ஏசு தான் இருக்கலாம்.
ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லா அல்லா, ஆயுசுவே, கடவுளே, முருகா வந்துகிட்டே இருக்கும். நல்லா விட்டுட்டாங்களா அதெல்லாம் வேற வேற வார்த்தையும் வரும். அதுக்கப்புறம் வாயில் உங்களுக்கு நல்லா வச்சிருந்தா வேற வார்த்தைங்க. நெத்தி ரோமத்தை பிடிச்சா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கடவுளே அவனே தான் பதில் முடியும். சதா என்னையே அழைக்கிறார்கள்ன்றான் இல்லையா? நல்லா விட்டா நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் பின்னாடி உனக்கு ஸ்க்ரீன் போட்டேன், கதை மூடிட்டேன், நீ கொஞ்சம் இரு, நான் திருப்பி வந்து கதை திறக்கிறதுக்கு உள்ளே இருக்கும் இல்லையா? இறைவனை நீங்கள் என்னவென்று நினைத்துக் கொண்டீர்கள்? கூட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்க வச்சுருக்கீங்களா? அப்படி அவனை நீங்கள் பாதுகாக்கிறீங்க. உங்களுக்கு வடிக்குதா? ஏன் அப்படி வடிக்குது? காட்டுறீங்க உங்க கூட அக்கறையா இருக்குன்னு காட்டுறீங்க தானே? அதுதான் கூடாதுன்றா, அதுதான் கூடாதுன்றா. அவன் கஷ்டம், அவன் திமிர்ல சாப்பிடாம இருக்கிறான். அவனுக்கு என்ன வரும்னு தெரியல. உங்களுக்கு தெரியுது சாப்பிடாட்டி என்ன கஷ்டம் தெரியுது. அவனுக்கு தெரிஞ்ச நீங்க சாப்பிடணும் இல்லையா? நாளைக்கு அவன் கஷ்டப்படும் போது அவனை பார்க்கறதுக்கு நீங்க இருக்கணும் இல்லையா? அவனை இறைவன் பிடிச்சு கொண்டு வரும்போது சொல்றதுக்கு நீங்க இருக்கணும் இல்லை? நீங்க இல்லைன்னா தெரியுதா ஏன் நீங்க உண்மையை அழித்துக் கொள்வது போகணும்னு சொல்றாங்க. நீங்க நல்லபடியா இருங்கப்பா, நான் பிடிச்சி வர வரைக்கும் நீங்க நல்லபடியா இருங்க. அவன் திரும்பி வரும்போது அப்ப சொல்லுங்க. அவர்கள் திரும்பி வரும்பொழுது உங்களில் சிலர் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இல்லையான்னு கேட்கறாங்க. நேரடி காட்டுவதற்கு உங்களை யாரும் இல்லையா, ஏன் இல்லாம போயிட்டீங்கன்னு கேட்கறாங்க. அவர்கள் நம்ம தூரம் போறாங்க, அவங்களை விட்டுட்டு நல்ல பாதை விட்டுட்டு நம்ம தூரம் போறாங்க. ஒரு நேரத்தில் நான் அவனை திரும்புவேன், நான் வழி இல்லாமல் ஆக்குவேன். அப்போ திரும்பி வரும்போது அவங்களுக்கு நேர்வழி காட்ட நீங்கள் ஒருவர் கூட இல்லையான்னு. ஏன்னா நீங்கள் அவங்க கடை போட்டு நீங்கள் செத்துக்கிட்டீங்க, புரியல? ஏன் நீங்கள் இல்லைன்னு செத்து போயிட்டு என்ன அர்த்தம்? நீங்களே நேர்வழியை தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடுமா இல்லையாம்மா? எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வரல, எதுக்கு அவர் வந்து சாப்பிட்டு போகிறாரு, அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட யார் கற்றுக் கொடுத்தா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுத்தான். உங்கள் இறைவனை அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தான்னு சொல்லிக் கொடுத்தா அறிவிப்பை? உங்கள் இறைவனை அறிவிப்பை நீங்கள் ஏற்பீர்களா? உங்களுடைய குடும்பத்தான்னு சொன்ன அறிவிப்பை மாற்றமாக இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்கள் இன்னைக்கு நீங்கள் மருமக, நாளைக்கு நீங்கள் வீட்டின் தலைவியாக வர்றீங்களா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ஒரு மருமக வர்றாங்களா இல்லையா? இல்லை மருமக வர்றாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் குடும்பத்தலைவராக ஆகிட்டீங்களே. இப்போ அந்த நடைமுறையை மாற்றுங்க. உங்கள் மாமியார் சரியில்லை, சரி உதாரணத்துக்கு உங்கள் மாமனார் சரியில்லை, சரி நீங்கள் மாமனார் ஆகிட்டீங்க, மாமியார் ஆகிட்டீங்க, நீங்கள் சரி பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் எங்கள் பாரம்பரியம் எப்படின்னு பேசுவீங்க. அந்த தவிர நீங்கள் தொடர்றீங்க. ஏன் தொடர்றீங்க? ஒரு காலத்தில் அதை நிச்சயம் மாத்திரனா இல்லையா? உங்களுக்கு மாமனார் இருந்தார், மாமியார் இருந்தாங்க. இப்போ நீங்கள் மாமனார் மாமியார் ஆகிட்டீங்களா இல்லையா? ஏன் நீங்கள் மாற்றலாரு? அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் அதை திருப்பி செய்றீங்க. அந்த காலம் வரைக்கும் பொறுமையாக இல்லை அடங்கிட்டு முடியாதனால இப்போ வந்து அதை தவிர நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு வழங்கிச்சுல, நீங்கள் அதை மாற்றலை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏன் மாற்றலை? மற்றவங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏன் மாற்றலை? அப்படின்னா நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு வழி இல்லை, அதிகாரம் இல்லை, என் மாமியார் தான் அதிகாரம் வைக்கவர், என் மாமனார் தான் அதிகாரம் வைக்க. சரி, இப்போ நீங்கள் மாமனார் ஆகிட்டீங்களே, இப்போ அதிகாரம் உங்களுக்கு தானே. இப்போ நீங்கள் ஏன் மாற்றலை? ஏன் மாற்றலை? உங்களுக்கு அந்த அதிகாரம் இப்போ பிடிச்சது அத்தையம் பண்ணால் தப்பாக தெரியுது. அதே உங்கள் இடத்துல உட்கார வச்சா நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தெரியும். அவரை கடவுளை படைச்சிருக்கீங்க. எங்கள் ஜாதியை அப்படி தான் படிச்சிருக்கான், எங்கள் மதத்தையும் அப்படி தான் படிச்சிருக்கான். ஆனால் படித்தா நீங்கள் ஒரு வைக்கீங்களா? எங்கள் அப்பா புரியலம்மா, சரி அதுக்கு கூடி அவர் வாங்கிட்டு போகிறாரு, எனக்கு புரியுது, இப்போ நான் சரிமா இல்லையா? அவனை பற்றி என்ன கேட்க மாட்டான், என்னை பற்றி அவனை கேட்க மாட்டான். நீ என்ன பண்ணுன்னு அவன்கிட்ட கேட்பான், அவன் என்கிட்ட கேட்பான் நீ என்ன பண்ணுன்னு கேட்பான். என் மனைவி வந்து எங்கள் அப்பா வந்து நீ என்ன பண்ண அவனை கூட நான் தனியாக கேட்டுக்கிறேன், நீ என்ன பண்ணான்னு கேட்டால் என்ன பண்ண சொல்லுவீங்க? நீ அவன்கிட்ட பதில் சொல்லியா நினைக்கிறீங்களா? சாட்சியை கொண்டு வர போகிறான் இல்லையா? அதை சொல்ல நினைக்கிறீங்க? இப்போதான் அது சொல்கிறான், உங்களுடைய கண்கள் உங்களை வாயை தவிர அப்படி எல்லாமே பேசுகிறான். உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுறான். இப்போ வாயில தானே பேசாச்சு சொல்றீங்கம்மா, வாயில தானே பேசாச்சு சொல்றீங்க. உங்கள் கண்கள் பேசாச்சு சொல்லாது. உங்கள் மூக்கு, உங்களுக்கு தோல், உங்களுடைய தோள்கள் வெளியில் உங்களுக்கு பார்க்க முடியாது. அதாலே உள்ளதை நீங்கள் பார்க்கல, வெளியில் நீங்கள் பார்க்குறது உங்கள் தோள்கள், உங்கள் கண்கள், காது, மூக்கு எல்லாமே இல்லையா? இப்போ பேசுறது வாய் மட்டும் தான். அப்போ வாயை தவிர மற்ற எல்லாம் பேசும். அது உண்மையை தான் பேசும். போய் உங்களுக்கு தெரியும் நான் வாயில் எப்படி போய் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும், மறைச்சி பேசுகிறேன் இல்லையா? உங்கள் கால் பேச நீங்கள் பார்த்ததில்லை, கண் பேச நீங்கள் பார்த்ததில்லை, உங்கள் மூக்கு பேச, உங்கள் தோல் பேச நீங்கள் பார்த்ததில்லை. அப்போ அது பேசும். அது உண்மை மட்டும் தான் சொல்லும். அது தன் இறைவனுக்கே கட்டுப்படுது. நமக்கு நோயே இல்லைம்மா. நோய்ன்றது நல்லது இறைவன் அறிவிக்கும் போது அதை மறுக்கிறது மட்டும்தான் நோய். இது என்ன ஆகுதுன்னா இது உடம்புல பரவ ஆரம்பிக்குது, உடம்புல காட்டுறான். நம்ம அந்த அழகான வாழ்க்கையை விட்டு இறங்கிட்டோம், மன வாழ்க்கையை விட்டு உடல் வாழ்க்கைக்கு இறங்கிட்டோம், அருள் வாழ்க்கையை விட்டு பொருள் வாழ்க்கைக்கு இறங்கிட்டோம். இன்னைக்கு பொருளை காட்டாதான் எனக்கு புரியுது.
அதனால உடம்புல காட்டுறேன். எனக்கு புரியுறதுக்காக நான் மனசுன்னு ஒன்று இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன். வாயில மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா மனசு என்னன்னு தெரியல. யாருக்கு கேட்டாலும் மனசு எங்கே கை சொல்றான். அது இறுதி தகுதி. மனசு சூழ்ந்து இருக்கிறது நம்ம. அந்த மனது தான் கேள்வி எடுக்கப்படும். இந்த உடம்புல உடம்பு மனக்குள்ள போய் அழிஞ்சிருமே. அதெல்லாம் தைரியமா இருக்கிறீங்க. அதை கரைச்சினீங்க, தண்ணியில கரைச்சி விட்டுறீங்க, காக்கா தூக்கி போட்டுறீங்க, கல்லுக்கு தூக்கி போடுறீங்க, கடலில் தூக்கி போடுறீங்க. உடம்பு அழிஞ்சிட்டா இன்னைக்கு எப்படி நீ கேள்வி கேட்ப பார்ப்போம் இல்லையா? அது செமிச்சு ஜீரணம் ஆயிடும். காற்று அதுல சாம்பலை பண்ணுறேன், ஆகாயத்தில் எரிஞ்சு விட்டுருவேன். எப்படி நீ ஒன்று சேர்க்க பார்க்குறேன் அப்படின்னு கடவுளுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா? நான் படைச்சவனுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. நான் காற்றுல கலந்துட்டேன், ஆற்றுல கலந்துட்டேன், சாம்பலை எரிச்சு சாம்பலாகி அப்புறம் நீ எப்படி என்னை ஒன்று சேர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு. எலும்பு கூட பஸ்பமாயிடும். எங்களுக்கு கரண்ட் அடுப்புலாம் வந்துருச்சு. இன்னைக்கு மனுஷனை எரிக்கிறதுக்கு பஸ்பமாகிடும். அதை கொண்டே காற்றை கலந்து விட்டுறோம். கலந்து விட்டதுக்கப்புறம் எப்படி நீ நீதியை கேட்டு இன்னைக்கு நரகத்தில் போடுவ பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறீங்க கடவுளை இல்லையா? இன்னும் சில பேர் கழுகு போட்டு கழுகெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் எப்படி நீ கேள்வி கேட்பேன்? நான் பண்ணதெல்லாம் நீ கேட்க முடியாதுல்ல. இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள், இறந்தது எழுப்பப்படும் நாள். பயந்துக்க. அவன் ஒன்று சேர்ப்பான், உங்கள் எலும்புகளையும் ஒன்று சேர்ப்பான். பயந்துக்க. ஒன்றுக்கான விளக்கங்களும் அதனுடைய காலத்தில் கொண்டு வருவான். சரியா?